மக்களை வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. எல்லாருக்கும் வணக்கம். சித்தால பார்க்கோங்க. ஏரியா செம வெயில் அடிக்குதுங்க. 10 மணிக்கெல்லாம் மேலே மாடிக்கு போனேங்க. கோதுமை காய வைக்க ரொம்ப கஷ்டங்க. கோதுமையை நான் வேக வச்சு அதை காய வச்சு திருப்பி அதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அரைச்சி புட்டுக்கு அப்படியே குருணை மாதிரி அரைச்சி அதை நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன். புட்டு செஞ்சால் சூப்பராக இருந்துச்சுங்க. அதை வீடியோ புட்டு செஞ்சு ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம நீர் காய்கறி நீர் பழங்கள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது அவசியம். நீராகரம் அதில் கொஞ்சம் வெந்தயத்தை ஊற வச்சு அதுவும் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா டே ஃபுல்லாக ஹீட்டே இல்லாமல் நம்ம வெயிலை கழிக்கலாம், ஓகேங்களா? இன்றைக்கி நான் கம்மங்கஞ்சி நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துருவோம். இந்த கம்மங்கஞ்சி 200 கிராம் கம்பு கிட்ட எடுத்தேங்க. இது காலையிலே நான் ஊற வச்சிட்டேன். விடிய காலையில் ஊற வச்சு நான் இப்போ கரெக்டாக 12 மணிக்கு ஒரு 11 மணிக்கு அரைச்சேன். ஒன்றும் பாதியாக அரைச்சிட்டு அந்த குதிராவளி அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை முன்னாடி ஒரு 5 லிட்டர் தண்ணி வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். அதை உப்பெல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. சாதம் வடித்த சாதமும் இதில் ஒரு கரண்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் அந்த சாதம் தெரியுது பாருங்க. ஆமாம், அதுவும் போட்டிருக்கேன். இந்த கம்பும் போட்டு அரை மணி நேரமாக அந்த கனமான பாத்திரத்தில்ங்க இப்படி சிம்மில் நம்ம வேக வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அப்படியே கிண்டி கிண்டி விட்டு வேக வைக்கணும். அப்போ பிடிக்காமல் இருக்கணும். பிடிச்சிருச்சுன்னா மனுஷன் சாப்பிட முடியாதுங்க. நம்ம ஒரு மனிதர் மனமாற அவங்க சாப்பிட்ணும், சந்தோஷமாக அவங்க சாப்பிட்ணும், இது ஆரோக்கியமாக அவங்களுக்கு தரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம சமைக்கணுங்க. சாப்பாடு இந்த ஒரிஜான் வயிற்றுக்கு சாப்பாடு தானேங்க. உயிர் வாழ்கிறதுக்கு உணவு தாங்க முக்கியம். அந்த உணவு கூட நம்ம எப்படி சாப்பிட்றோம், எப்படி விகிதமாக சாப்பிட்றோம், அது முக்கியம். அதெல்லாம் நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ணி நம்ம சமைக்கணும். அதே அரிசியிலேயே செஞ்சது எப்போவுமே ரொட்டேட்டிவாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. பாரம்பரியமான உணவுகள் தான். இட்லியெல்லாம் நல்லா ஒரு ஆவியில் வேகிற ஃபுட்டு தான். இருந்தாலும் அது காலை உணவுக்கு எடுத்துக்கலாம், வாரத்தில் ஒரு 3 நாள் எடுத்துக்கலாம். மாற்றி மாற்றி நம்ம எல்லா சத்துக்களும் வர்ற மாதிரி எல்லா காய்கறிகளையும் கலந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா எந்த நோயுமே வராதுங்க. ஊட்டச்சத்துக்கள் குறைபாடுனால தாங்க எல்லா நோயும் வருது, அது உண்மை. நானும் காலையில் நியூட்ரிஷன் சாப்பிட்டேங்க. இப்போ இந்த ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நான் சாப்பிட போகிறேன். இது ஒரு வெஜிடபிள் ஒன்று பொரிச்சிருவேன். ஆல்ரெடி வெண்டைக்காய் குழம்பு நல்லா மதுரை ஸ்டைலில் வச்சுருக்கேங்க, அமேசிங்க. அப்போ இதை ஊற்றி நல்லா திக்காயிரும். இதை ஆறிச்சுன்னு வச்சுங்களேன், செமையாக திக்காயிருங்க. இதை போட்டு வச்சுட்டு அதை சாப்பிட்டு பாருங்களேன். இந்த கம்பு வாசத்துக்கு அந்த குதிராவளி சாதமும் கலந்து என்ன டேஸ்ட் தெரியுமா? நான் ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்ருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம இது மாதிரி கேழ்வரகுல மாற்றி செய்யலாம். இது மாதிரி இந்த நான் கோதுமை அரைச்சிட்டு வந்திருக்கேன்ல, சொன்னேன்ல, அந்த கோதுமையிலையும் அதை கொஞ்சம் குருணை உருணையாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை உப்புமாவுக்கு நம்ம எடுப்போம்ல, அதையும் இதே மாதிரி இதில் போட்டுட்டு இந்த கம்பு சேர்த்து செய்யலாம். ஒரு சிலருக்கு கலந்து செஞ்சால் பிடிக்காது. கலந்து செஞ்சால் வேறு மாதிரி எதனா நமக்கு கூட வந்துடுமோ அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம செஞ்சுட்டு இந்த தயிர் ஊற்றி இதில் சாப்பிட்லாம். நம்ம எப்படி ஸ்டைலில் வேணாலும் சாப்பிட்லாம். அதில் தண்ணி ஊற்றி வச்சு நாளைக்கு சாப்பிட்லாம், பழசாக்கி எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நீங்களும் இதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம ஹெல்த்தை மதிக்கணும். அதனால்